இனிய காலை வணக்கம். தகவல் களம் பாகம் 43 சுவிஸில் இருந்து பவானி மூர்த்தி. ஆரோக்கியம் அளிக்கும் சோயா. உடல் வளர்ச்சிக்கு புரதமே அடிப்படை. உடலில் புதிய திசுக்களை கட்டமைக்கவும் அழிந்த திசுக்களுக்கு பதிலாக புதிய திசுக்களை உருவாக்கவும் புரதம் அவசியம். ஒவ்வொரு நபருக்கும் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கிலோகிராம் எடைக்கும் 1 கிராம் என்ற விகிதத்தில் புரதம் தேவை என்கிறது உலக சுகாதார நிறுவனம். ஆனால் நம் எல்லோருக்கும் அந்த அளவு புரதம் கிடைக்கிறதா என்றால் சந்தேகம்தான். நல்ல புரதம் என்று பார்த்தால் எப்போதும் விலங்குகளிடமிருந்து பெறப்படுகிற புரதம் தான் சிறந்தது. அத்தியாவசிய அமினோ அமிலமான ஒமேகா 3 கொழுப்பு அமிலமானது அதில் தான் இருக்கிறது. அதனால் தான் மீன் உள்ளிட்ட அசைவ உணவுகளை உண்கிறார்கள். தாவர உணவுகளில் இதற்கு இணையான அதிக புரதம் கொண்ட ஒரே பொருள் சோயா. எனவே சைவ உணவுக்காரர்கள் அதிக புரதம் பெற சோயாவையே நம்ப வேண்டி இருக்கிறது. கடலை பருப்பு, துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு போன்றவற்றில் 100 கிராமுக்கு 20 முதல் 25 கிராம் அளவு புரதம் இருக்கிறது என்றால் சோயாவில் அது 40%. அது மட்டுமா, கால்சியம், B12, நல்ல கொலஸ்ட்ரால் எல்லாமே சோயாவில் அதிகம். சோயா என்றதும் பலருக்கு தெரிந்தது சின்ன சின்ன உருண்டைகளாக கடைகளில் கிடைப்பதுதான். உண்மையில் சோயா என்பது ஒரு வகையான பயறு. அதை பயராக உட்கொள்வதுதான் சிறந்தது. சோயா உருண்டைகள் சோயாவை அரைத்து அதன் சாரத்தை பிழிந்தெடுத்த பிறகு பெறப்படுகிற புண்ணாக்கு மாதிரியான ஒன்றுதான். அதில் சத்துக்களோ அத்தியாவசிய அமினோ அமிலமோ இருக்காது. உருண்டை வடிவில் அவல் மாதிரி இன்னும் மசாலா சேர்த்தெல்லாம் சோயா கிடைக்கிறது. இதில் பிளேக்ஸ் வடிவில் கிடைக்கிற சோயாவை பொரியல் கூட்டு செய்யும் போதெல்லாம் சிறிது சேர்த்துக் கொள்ளலாம். ஏதேனும் ஒரு வடிவத்தில் சோயாவை வாரத்தில் 2 முறை அவசியம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். சோயாவை சமையலில் உபயோகிக்க தயங்குபவர்கள் அதில் உள்ள லேசான கசப்புத்தன்மையை காரணம் காட்டுவதுண்டு. அதுதான் புரதம். சோயாவை நேரடியாக உபயோகிக்க விரும்பாதவர்கள் 1 கிலோ கோதுமை மாவுக்கு 100 கிராம் சோயா வீதம் சேர்த்து அரைத்து உபயோகிக்கலாம். சூப் செய்கிற போதும் அதை கெட்டியாக்க சோயா மாவை 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக் கொள்ளலாம். சோயா தரும் நன்மைகள். எடையை குறைப்பதில் சோயாவுக்கு முக்கிய பங்குண்டு. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை விரட்டுவதில் சோயா உதவும். இதயத்திற்கும் நல்லது. சோயாவில் இருந்து புறப்படுகிற ப்ரோபயோட்டிக் தயிரில் உள்ள ஈஸ்ட் செரிமானத்துக்கு மிகவும் நல்லது. விளையாட்டு வீரர்களுக்கு புரதத்தின் தேவை அதிகம். அதை ஈடுகட்ட சோயா சிறந்த உணவு. மெனோபாஸ் காலகட்டத்தை நெருங்கும் பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜின் சுரப்பு குறைய ஆரம்பித்து சினைப்பைகளின் செயல்திறனும் மங்கும். வாரத்து 5 நாட்கள் சோயா மில்க் எடுத்துக்கொண்டால் இந்த பிரச்சனையில் இருந்து விடுபடலாம். சோயா பயரை ஊற வைத்து முளகட்ட செய்து சுண்டலாக செய்து சாப்பிட்டால் ஈஸ்ட்ரோஜன் மற்றும் விட்டமின் இ தேவை பூர்த்தியாகும். பச்சை பயரில் 56.7% ராஜ்மாவில் 60% உள்ள கார்போஹைட்ரேட் சோயாவில் மட்டும்தான் 20.9%. எனவேதான் எடை குறைப்புக்கு உதவும் உணவுகளில் சோயாவுக்கு முக்கிய இடம் இருக்கிறது. எடையை குறைக்க நினைப்போர் கார்போஹைட்ரேட் அதிகமுள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்பது முதன்மையான விதி. மற்ற பருப்புகள் இல்லாத அளவு அதிக கால்சியமும் பாஸ்பரஸ் சத்தும் சோயாவில் உண்டு. இந்த இரண்டும் இதய நோய் பாதித்தவர்கள், குழந்தையின்மையால் பாதிக்கப்பட்டோர், கர்ப்பிணிகள் மற்றும் தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களுக்கு அவசியம் தேவை. இரும்பு சத்து மற்ற பருப்புகளை விட சோயாவில் சற்று அதிகம், அதாவது 10.4%. யாருக்கு கூடாது? ஈஸ்ட்ரோஜன் அளவு அதிகம் என்பதால் ஆண்கள் சோயா அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். தசைகளை பில்டப் செய்ய ஜிம் செல்பவர்களை தினமும் 100 கிராம் சோயா எடுக்க சொல்வார்கள். ஆனால் அப்படி எடுப்பது செரிமானத்தை பாதிக்கும். காலை வேளைகளில் 25 கிராம் அளவு எடுத்துக்கொள்ளலாம். இது முற்றிலும் புதிய உணவு என்பதால் இரவில் எடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். தவிர வயதானவர்களுக்கு கொடுக்கும் போது சோயாவாக அரைத்து கொடுப்பதற்கு பதில் சோயா உருண்டுகளை சமையலில் சேர்த்து கொடுக்கலாம். ஆரோக்கியமான வாழ்வே குறைவற்ற செல்வம். நன்றி, வணக்கம்.